இது ரெண்டும் ஜீரப்பாகு, இது வெள்ளைப்பாகு. வெள்ளைப்பாகுல இன்னும் போடலை. அதுக்குள்ளே குலோப் ஜாமுன் திருப்பி விட்டுலாம் பொரிஞ்சிட்டு இருக்கிறத. குலோப் ஜாமுன் பொரிக்கும் போது கொஞ்சம் திருப்பி விடணும். அப்புறம் வந்து ஒன்று போல் இருக்குள்ள அடிப்பாக்கம் வந்து திருப்பிடா பக்கம் வெள்ளையவே இருந்த மாதிரி இருக்கும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சி வச்சு பொரிக்கணும். ஜீரப்பாகில் ஊறுது பொரிச்ச குலோப் ஜாமுன். இங்கே பக்கம் பொரிஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் பொரிக்க வேண்டியிருக்கு. இதுவும் ஜீரப்பாவில் தான். இப்படி நம்ம வந்து வேறு பாத்தில் அப்படி மாற்றி மாற்றி வச்சுருந்தோன்னா உருண்டை வந்து நம்ம வந்து உடையாமல் எடுக்கலாம் எடுத்து சாப்பிடும்போது. குலோப் ஜாமுன் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கேன். இது இன்னும் 2 இது